காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திகடச்சக்கர செம்முகம் ஐந்துலான் தகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்ணுரை யாவையும் விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இப்படி முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டதே அருமையான கந்த புராணம். இதிலே 6 காண்டங்கள் உண்டு. உற்பத்தி காண்டம் அல்லது சம்பவ காண்டம் என்று அழைக்கப்படுகின்ற முதல் காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம். இந்த 6 காண்டங்களை அவர் இயற்றினார். அவர் அருமையாக இதை அரங்கேற்றினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கந்தனினுடைய பிறப்பு, அவர் ஆற்றிய வீரதீர செயல்கள், அவர் சூரபத்மனை அழித்த அருமையான வரலாறு, இதை சொல்லக்கூடியது அருமையான பக்தி இலக்கியமாக விளங்கக்கூடிய கந்த புராணம். நாம் முன்பே பார்த்தோம், தட்சனின் யாகத்தால் பங்கெடுத்து கொண்டதால் தேவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிவநிந்தனை, அவர்கள் அடைந்த தண்டனை என்னன்னா, அவர்கள் சூரபத்மனால் வெல்லப்பட்டவர்கள். சூரபத்மன் ஆட்சி செய்கின்றான் இப்பொழுது இந்திரலோகத்திலே. இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் என்ன பண்றான், தன்னுடைய அம்மாவான இந்திராணியை இந்திரன் கவர்ந்து கொள்வதற்காக வருகின்றான். அப்பொழுது அவன் கோபப்பட்டு ஆவேசப்பட்டு சூரபத்மனிடம் சண்டைக்கு போகின்றான். ஆனால் சூரபத்மனை ஜெயிக்க முடியவில்லை. ஏன்னா அவன் வாங்கின வரம் அப்படி. நீ 108 யுகம் 1008 அண்டங்களையும் அரசாளுவாய் என்று விரிசடை கடவுள் சிவபெருமான் கொடுத்த வரம் அது. அது தப்பாமல் பலித்தது. அப்பொழுது அசுரர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அசுரகுரு சுக்கராச்சாரியாரினுடைய வழிகாட்டுதலின் பேரில் காஷ்யபருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைகள் இந்த சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் மற்றும் அஜமுகி. இவ்வளவு பேரும் சேர்ந்து கொண்டு தேவர்களை மிகுந்த தொல்லைக்கு ஆளாக்கி வந்தார்கள். மகாவிஷ்ணுவால் கூட முடியவில்லை. வைகுந்தத்திலே தாரகாசுரன் சென்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை சண்டைக்கு அழைக்கின்றான். அவர்கள் 12 வருடங்கள் சண்டையிட்டும் போர் முடிவுக்கு வர முடியவில்லை. 2 பேரும் சமபலமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அவனுடைய வீரத்திற்கு மெச்சி அவனுக்கு சுதர்சன சக்கரத்தை அவனுடைய மார்பிலே பதக்கமாக அணிவிக்கின்றார். அவரும் என்ன பண்றாரு, கைலாசவாசனிடம் தஞ்சம் அடைந்து விடுகின்றார். சிவபெருமானே, தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், எப்பொழுது வடிவேலன் பிறப்பான், எப்பொழுது எங்களுக்கு இந்த தொல்லைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு தேவர்கள் கதற ஆரம்பித்து விட்டார்களாம். வேற வழி கிடையாது. அப்பொழுது பார்வதி தேவியானவள் இமவான் புத்திரியாக, பர்வதராஜனின் புத்திரியாக, பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் மகளாக பிறக்கின்றாள். அவள் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். சிவபெருமானே, எனக்கு மணாளனாக வர வேண்டும் என்று 5 வயதிலே தவத்தை ஆரம்பிக்கின்றாள். இதுவரைக்கும் நாம நிறுத்தணும் போன அத்தியாயத்திலே. சிவபெருமானே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அவள் சங்கல்பம் செய்து கொண்டு தவம் இருக்கின்றாள். அப்பொழுது சிவபெருமான் அவளுடைய பர்ணசாலைக்கு வருகின்றார். மிகவும் வயதானவர் போன்ற தோற்றம், முதியவர் போன்ற அவருடைய உருவ அமைப்பு. அப்பொழுது பார்வதி தேவியானவள் அவரை வணங்குகின்றாள். அப்பொழுது இவர் கேட்கின்றார், அம்மா எதற்காக இத்தனை கடும் தவம் செய்கின்றார் இத்தனை சிறிய வயதிலே அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவியானவள் சொல்கின்றாளாம், சுவாமி, எனக்கு சிவபெருமான் மணாளனாக வர வேண்டும் என்று நான் இந்த கடும் தவம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதியவர் சிரிக்கின்றாராம், போயும் போயும் உனக்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா, எத்தனை நல்ல அருமையான தவம் செய்தவர்கள் தவசீலர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கின்ற, மண்டையோட்டை தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டிருக்கின்ற, மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானிடம் உங்களுடைய மனது எப்படி போனது அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவிக்கு கோபம் வந்து விட்டது. ஐயா, தாங்கள் சிவநிந்தனை செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றாளாம். அப்பொழுது அந்த முதியவராக வந்த சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகின்றார். தன்னுடைய தரிசனத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து, நான் உன்னை விரைவில் மனம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகின்றாராம். அப்பொழுது தவம் பலித்ததை கண்டு பார்வதி தேவிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாம். அப்பொழுது பெண் கேட்டு வருகின்றார் கைலாசவாசன் பர்வதராஜனிடம், உங்களுடைய புத்திரியை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் அப்படின்னு. அப்பொழுது மேனைக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டதான். ஏன்னா தட்சனானவன் முன்னாடி சிவபெருமானுக்கு மாமனாராக இருந்தார். ஆனால்
அவர் மிகப்பெரிய யாகத்தை நடத்தும் பொழுது சிவபெருமானை கூப்பிடவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய தலையை வெட்டி விட்டார் அல்லவா சிவபெருமான். அதனால இவளுக்கு பயம் வந்துடுச்சா, ஏதாவது தவறு நேர்ந்தால் தன்னுடைய கணவனுடைய தலையை சிவபெருமான் வெட்டி விடுவாரோ என்ற பயத்தினால கேட்கின்றாளாம். இப்படி ஏதாவது நடந்தால் நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்பொழுது சிவபெருமான் சிரித்து கொண்டே சொல்கின்றாராம், அப்படி எதுவும் நடக்காது அம்மா அப்படின்னு. அவர் சிவநிந்தனை செய்ததால் அவருக்குரிய தண்டனையை கொடுத்தேனே அன்றி மற்றபடி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாராம் சிவபெருமான். இப்பொழுது சப்த ரிஷிகள் சென்று பெண் கேட்கின்றார்கள் பார்வதி தேவியை. மிகப்பெரிய கோலாகலமாக இமவான் புத்திரியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் கோலாகலமாக கொண்டாட்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கான 33 தேவர்களும் ஓரிடத்தில் குவிந்து விட்டார்கள். அப்பொழுது இமயத்திலே அவர்களுடைய பலு கூடிவிட்டது. ஏன்னா அத்தனை பேரும் ஓரிடத்தில் கூடிவிட்டார்கள் அல்லவா, அதனால் அந்த இடம் மேடாகி விட்டதாம். இதை சமப்படுத்துவதற்காக அகத்திய மகரிஷியை கூப்பிடுகின்றார் சிவபெருமான். தாங்கள் எனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும். அது என்னன்னா, இப்பொழுது வடக்கு உயர்ந்து நிற்கின்றது, தெற்கு தாழ்ந்து விட்டது. ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்வதி தேவி சிவபெருமானுடைய கல்யாண கோலத்தை காண நீ எனக்கு ஒரு உதவி செய்யப்பா. என்னன்னா, நீ தெற்கு நோக்கி போ, அங்கே பொதிகை மலையிலே தங்கியிருந்து என்னுடைய திருமண காட்சியை கண்டு கழிப்பாயாக அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆனா அகத்திற்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்தில் நின்று கொண்டு சிவபெருமானுடைய கல்யாண கோலத்தை பார்க்கும் பொழுது தமக்கு முடியவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம். இந்த மனக்குறையை போக்குவதற்காகவே சிவபெருமான் என்ன சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்பா, அங்கேயும் உனக்கு நான் தரிசனம் கொடுக்கின்றேன் அப்படின்னு. நாம நினைக்கலாம், மிகச்சிறிய உருவம் கொண்ட அகத்திய மகரிஷி பொதிகை மலைக்கு சென்றால் எப்படி சமனாக முடியும்? வடக்கு உயர்ந்து நிற்கின்றது, அத்தனை தேவர்களும் கூடியிருக்கின்றார்கள் கல்யாண கோலாகலத்தை காண. இப்பொழுது தெற்கு நோக்கி புறப்படுகின்றார் அகத்திய மகரிஷி. இப்படி போகும் பொழுது ஒரு அருமையான நிகழ்வு நடைபெற்றது. அது என்னன்னா, நாம முன்பே பார்த்திருக்கலாம், இந்த சூரபத்மனுடைய தங்கை அஜமுகி அவள் துர்வாசரை பணிந்து கேட்டுக்கொண்டதற்கெனங்க கல்யாணம் செய்து கொண்டு ஒரு 2 மகன்கள் பிறந்தார்கள். வில்வலன் வாதாபி என்ற 2 பேர். இதுல வில்வலன் என்ன பண்ணுவான், தன்னுடைய தம்பியான வாதாபியை வெட்டி அறுசுவை உணவாக படைத்து விட்டு அதை படைப்பான் தவசீலர்களுக்கும் முனிவர்களுக்கும். அப்பொழுது அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் இவருக்கு என்ன பண்ணுவான், இவன் வில்வலன், வாதாபி வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே வெளியே வந்துடுவான். அப்போ அவர்களுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வந்தால் அந்த அந்தணர்கள் இறந்து விடுவார்கள். இது தொடர்ந்து பல காலம் நடைபெற்று வந்தது. இப்போ பொதிகை மலைக்கு வருகின்றார் அல்லவா அகத்திய மகரிஷி, அவருக்கு பாருங்க மிகப்பெரிய தவ வலிமை உண்டு. ஏன்னா 33 தேவர்களும் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு தவசீலர், ஒரே ஒரு தவ வலிமை உடைய இந்த தவசிரேஷ்டர் ஒரே ஒரு இடத்துக்கு போனாக்கா இந்த இடம் சமப்படுத்தப்படும் என்றால் அவர் எவ்வளவு தவ வலிமை உடையவராக இருக்க முடியும், எவ்வளவு பெரிய ரித்திக்காக அவர் இருக்க முடியும், விளங்க முடியும். இவர் வரார். ஆனா இந்த விஷயம் வில்வலனுக்கும் வாதாபிக்கும் தெரியாது. அவர்கள் இந்த விளையாட்டை ரொம்ப காலமாக பண்ணி கொண்டு வருகிறார்கள். என்னன்னா, தவசீலர்களை கூப்பிட்டு அறுசுவை உணவு படைக்கின்றேன் வாருங்கள் என்று கூப்பிட்டு வாதாபியை வெட்டி சமைத்து விடுவான். இந்த விளையாட்டை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்ததால் பல தவசீலர்கள் இறந்து விட்டார்கள். ஆனா பாருங்க, இப்ப அகத்தியரிடம் இந்த விளையாட்டு பலிக்கவில்லை. அகத்தியரை கூப்பிட்டு என்ன பண்றான் பாருங்க வில்வலன், ஐயா தங்களை பார்த்தால் மிகப்பெரிய ரிஷி மாதிரி தோன்றுகிறது, எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் ஐயா, நீங்க என்னுடைய வீட்டுக்கு உணவருந்த வேண்டும், நான் அறுசுவை உணவை படைப்பேன் அப்படின்னு. சரி பார்க்கிறார், இவருக்கு கள்ளம் கபடு கிடையாது, இந்த சூதுவாதெல்லாம் அசுரகுல கூட்டத்துக்கே உரியது. இவர் ஒன்றும் அறியாமல் என்ன பண்றாரு, சரியப்பா நான் வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகின்றார். மறுநாள் என்ன பண்றான் பாருங்க, ரொம்ப கொண்டாட்டமாக போய்விட்டது வில்வலனுக்கும் வாதாபிக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு அருமையான அந்தனர் கிடைத்திருக்கின்றார் அல்லவா, ஒரு தவசிரேஷ்டர் கிடைத்திருக்கின்றார், நாம இவருடைய உயிரை முடித்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு வருகின்றார்களாம். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, அகத்தியர் உட்காருகின்றார், தலைவாழை இலை போட்டு வில்வலன் பரிமாறுகின்றான், வாதாபியை வெட்டி சமைத்து விடுகின்றான். இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் எடுத்து சாப்பிட்டு விட்டார். அப்பொழுது என்ன பண்றான் பாருங்க வில்வலன், வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்றானா. ஆனால் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அது வரைக்கும் கந்தனை சிந்தனை செய்து கொண்டு இருப்போம்.
நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வேலும் மயிலும் சேவலும் துணை. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.